அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டா, அவள் அந்த காசை தேடுறா, இவ தான் அந்த காசை எடுத்ததுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீட்டை அவள் ரெண்டாக்கிடுவா. நம்ம வேற அவளை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறோம், என்ன பண்ணன்னு தெரியலையே. இங்கே பாரு, உங்கள் அண்ணே வந்து கேட்டானா இந்த ட்ரெஸ்ஸை நான் கொடுத்த காசில் வாங்கினேன்னு சொல்லு. அங்கே இருந்த காசை எடுத்துகிட்டு போய் தான் வாங்கினேன்னு சொல்லாத, அப்புறம் வீடு ரெண்டாயிரும். யாருக்கும் பயப்படணும், இது என் அண்ணன் வீடு. இங்க இருக்க காசு பொருள் எல்லாம் என்னோடது. இது என் அண்ணன் வீடுமா. இங்க இருக்க காசு பொருள் எல்லாமே என் ஒருத்திக்கு தான் சொந்தம். நான் ஏன் பயப்படணும்? நான் தைரியமா சொல்லுவேன், இங்க இருந்த காசு தான் எடுத்துட்டு போனேன்னு. அவங்களால என்ன செய்ய முடியும்? ஏய், இது அவ சம்பாதிச்ச காசடி, உங்கள் அண்ணே சம்பாதிச்சது இல்லை. அதுவும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக வச்சுருந்தது பிள்ளைங்களுக்கு. அம்மா, எனக்கு கவலையே இல்லை. என் அண்ணன் காசு தான். அவங்க சம்பாதிச்சாங்கன்னா அவங்க காசு ஆயிருமா? இது என் அண்ணன் காசு. அம்மா, இந்த சாரி எப்படிமா இருக்கு? எல்லாமே நல்லாதாம்மா இருக்கு. ஆனால் காசு மட்டும் எங்கேருந்து எடுத்தேன்னு தெரிஞ்சதா இந்த வீடு ரெண்டாகுமா? அப்படி சொல்லாதம்மா. அம்மா, இது எப்படிமா இருக்கு? என்ன இவ்வளோ துணி கிடக்குது? துணி கடை ஏதாவது ஆரம்பிக்க போகிறாங்களா? அம்மா, இங்கே என்னம்மா இவ்வளோ துணி கிடக்குது? அதுவும் புது துணியாக இருக்குது. அது நான் தானே வாங்கினேன் எல்லாத்தையும். ஆமாப்பா, உன் தங்கச்சிக்குள்ளதுப்பா, அது இப்போ தான் புதுசாக வாங்கிட்டு வந்தா. காசு எங்கேருந்து கிடச்சிது உனக்கு இவ்வளோ ரூபா? டிவி மேல வச்சிருந்தீங்க, அந்த காசு தான் அண்ணி எடுத்துட்டு போய் வாங்கினேன். எது, டிவி மேலே வச்சிருந்த காசா? ஆமா நீ. போச்சு போச்சு, வீடு வேற ரெண்டாயிருமே. நம்மளை கழுத்தை பிடிச்சி வெளியில் தரல போகிறான். அவள் வேற வந்துட்டானா இன்னும் கூட ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையாக நடக்குமே. ஏதோ டிவி மேலே வச்சிருந்த காசுன்னு பேச்சு தட்டுப்பட்டுச்சு. யார் எடுத்தது? போச்சு போச்சு, வந்துட்டான் இந்த மேனாமினிக்கு வந்துட்டா. அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா ஏதோ பேசிகிட்டு இருந்தான். அந்த காசு என்ன காணும் அப்படின்ட்டு, வேற ஒன்றும் இல்லை. நீங்க ஏன் பயப்படுறீங்க? டிவி மேல அந்த காசை தான் எடுத்தேன். அதுவும் நான் தான் எடுத்து இவ்வளவு துணி வாங்கிட்டு வந்தேன். போதுமா? போங்க, இங்க இருந்து நாங்க குடும்பமா பேசிட்டு இருக்கோமே, நடுவுல வராதீங்க. அறிவு இருக்கா? அது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக வச்சிருந்த காசு. உனக்கு துணி வாங்க ஸ்கூல் ஃபீஸ் கார்டு தான் தேவைப்படுதா? அப்போ நீ சம்பாதிச்சு வாங்கு. இது என் அண்ணன் வீடு, அப்படிதான் நான் எடுப்பேன். உன் அண்ணே வீடாக இருந்தாலும் ஸ்கூல் ஃபீஸ் உங்கள் அண்ணே கட்டுறதுக்காக சேர்க்கலை, நான் சேர்த்தது. நான் வேலைக்கு போய் சேர்த்தது. யோ, நீ இதெல்லாம் கேட்க மாட்டேயா? வாயை மூடுமா, ஏதோ சின்ன பிள்ளை ஏதோ தெரியாமல் செஞ்சிருச்சு. அப்போ ஸ்கூல் ஃபீஸ் காசு 2 லட்சம் ரூபாய் இப்போ எடுத்துட்டு வா போ. என்கிட்டக்க தான் காசு இல்லையே, நான் என்ன பண்ணேன்? அப்போ செலவழிச்சால அந்த மேனாமணிக்கு அவட்ட கேளு. எனக்கு தெரியாது, அந்த காசு இப்போ வந்தாகணும். அந்த காசு சம்பாதிக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? ஓட்டி எல்லாம் பார்த்து சேர்த்த காசு பிள்ளைங்களுக்காக. இவ ட்ரெஸ்ஸு வாங்க, கம்மல் வாங்க செலவழிச்சிட்டு வருவா. அதுக்கு நான் எடுத்து கொடுக்கணுமா? ஏன் நீ கொடுக்கறது பத்தலையா? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பண்ணணும் நம்மளுக்கே தெரியலை. இப்போ ஏதாவது நம்ம பேசணும், நம்ம மகளுக்கு பறிஞ்சுக்கிட்டு நம்மளை அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க. நம்ம அந்த மேனாமணிக்கு அனுப்ப முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ மட்டும் இவளை வையுவோம். எல்லோரும் முன்னாடியும் ஒரு கண் துடைப்புக்காக.